Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CBSE 10th சாப்டர் 4 பார்க்க போறோம். ஸோ ஒரு சாப்டர் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அதனுடைய வெயிட்டேஜை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி 3 சாப்டர்ஸ் நடத்திட்டேன், அதுக்கான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிட்டேன். பார்க்கலனா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது வந்து எனக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து 4th சாப்டர் பார்ப்போம். ரிமைனிங் சாப்டர்ஸ்மே மேக்ஸிமம் 10 டேஸ்க்குள்ளார முடிக்கிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம 4th சாப்டர் பார்த்துருவோம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஆக்சுவலாக இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கான பேஸ் நம்ம வந்து பாலினாமியல் ஈக்குவேஷன்லேயே பார்த்துட்டோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரெடி டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து தரவா தெரியும்னா பாலினாமியல் சாப்டர்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வாங்க. ரொம்ப 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 சிம்பிளா ஈஸியா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஆல்ரெடி பாலினாமியல் சாப்டர்லேயே ஜீரோஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதை பத்தியான டெப்தா நம்ம அதுல தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருப்போம். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எல்லாமே. இப்போ நம்ம அப்ப என்னதான் சார் படிப்போம்? பாலினாமியல் சாப்டர்லேயே படிச்சிட்டோம்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல என்ன படிப்போம் அப்படின்னா குவாட்ராட்டிக் அந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக படிப்போம். ஸோ அந்த ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு வந்து அந்த ஃபார்முலா இருக்குது, அதாச்சும் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாலேருந்து டிஸ்கிரிமினன்ட்னு ஒரு வேல்யூ இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு டேர்ம் இருக்குது. அந்த டிஸ்கிரிமினன்ட்டை வச்சு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ், நம்ம கிடைக்கிற ரூட்ஸ் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஒருத்தனோட நேச்சர் என்ன அப்படின்னு நம்ம கேட்போம். இவன் ரொம்ப கோவக்காரன்பா, இவர் ரொம்ப ஜாலி டைப், எப்போ போனாலுமே ஒரு அப்ரோச்சபிள் பர்சன். அதாச்சும் நம்ம காலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரி, உங்களுக்கு ஸ்கூலில் வந்து ஒரு சில பிரின்சிபால்லாம் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, ஒரு சில டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. நமக்கு என்ன டவுட் வேணாலுமே ஃப்ரீயாக போய் கேட்கலாம். அதுவே ஒரு சிலவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஒரு டிஃபிகல்ட்டான டவுட்டே நம்ம வந்து யோசிச்சு போய் கேட்குற மாதிரி இருக்கும். அது மாதிரியே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து நமக்கு வந்து ரூட்ஸ் கொடுக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டவுட் வரல, சார் அந்த டிஸ்கிரிமினன்ட்னா என்ன சார் அப்படின்னா பேரே என்ன சார் ஒரு மாதிரி தப்பா இருக்கு சார், இந்த மாதிரி இந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் வந்துட்டு ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே அப்படின்னா எஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஜென்ரல் லைஃப்ல தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. மேத்தமெட்டிக்கல் டேர்ம் வேற வழி இல்லை, அதனால நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். எல்லாத்த பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம், அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்றபடி இந்த சாப்டர்ல வேற எந்த ஒரு டிஃபிகல்ட்டான டேர்ம்ஸுமே கிடையாது, ஃபார்முலாஸ் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் பட் ஹை ஸ்கோரிங் சாப்டர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸிமம் 12 மார்க்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. நினச்சி பாருங்க, 12 மார்க்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து 12% மார்க்ஸ் வந்து வரும். ஸோ இந்த சாப்டர்லாம் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். குறிப்பாக உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டினில் தான் வரும். நான் போன சாப்டர் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் நடத்தியிருக்கேன், அதையும் போய் பாருங்க. அதை பார்த்துட்டு இந்த லெசனையும் வந்து பாருங்க. ஏன் சொல்றீங்கன்னா சார் இதுக்கு முன்னாடி பாலினாமியல் பார்க்கணும் நீங்கள், இப்போ அடுத்து பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் தான் குவாட்ராட்டிக் அப்படின்னா பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனில் நிறைய அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின், பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் போட்டியேங்கிற மாதிரி இது ரெண்டுத்துல இருந்தால் மாறி மாறி கேட்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, இந்த கொஸ்டின் வந்து பேர் ஆஃப் லீனியரா இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனான்ட்டு. அதுக்காக தான் நான் சொன்னேன். ஸோ பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் நீங்கள் பார்த்துட்டு ஒரு கிளான்ஸ் நீங்கள் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் லெசன்ஸ் வீடியோஸ் வேணும்னாலுமே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங்க்கு குறிப்பாக 25, 26 இந்த 2 வருஷத்து கொஸ்டின்ஸ் நிறைய வச்சு நான் வந்துட்டு ஒரு சூப்பர்பான கைட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 1-to-1 கிளாஸ் வேணும் சார், ஆன்லைன் கிளாஸ் வேணும்னாலுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தான் இருக்குது, எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு டியூஷன் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி ஃபார் தட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் இருக்கிற டவுட், ஏன் சார் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் படிக்கிறோம், எதுக்கு சார் இந்த மேக்ஸை படிக்கணும் அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும். ஸோ எதுக்காகனா குறிப்பாக குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட டயக்ராம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பாலினாமியல்ஸில், பேரபோலா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த பேரபோலா நிறைய இடத்துல யூஸ் ஆகும், குறிப்பாக கேமிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அல்ஜிப்ரா கான்செப்டில் வந்துடும். இந்த அல்ஜிப்ரா பேஸ் பண்ண ஒரு முக்கியமான ஒரு டேர்ம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்மூத்தான கர்வ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பேரபோலா.
இந்த கேம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. 90s கிட்ஸ் எல்லாருக்குமே இது வந்து ஃபேவரட்டான கேம். அப்போ வந்து ரொம்ப எல்லார் வீட்லேயும் வந்துட்டு இந்த கேம்லாம் கிடையாது. இந்த வீடியோ கேமுக்காக அடிச்சுப்போம். அதில் வந்து ஒரு கன் மாதிரியே ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கேம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இது. அதுலேயும் வந்துட்டு நம்ம சுடலைன்னா இந்த நாய் வந்து நம்மளை பார்த்து சிரிக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். அதுவே சுட்டோம்னா ஜாலியாக பேசும். ஸோ இந்த கேம்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு விளையாட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் ஆங்கிரி பேர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷூட் பண்ணுவீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஷூட் பண்ணுறப்ப இந்த ஆங்கிளில் போகும், இப்படி போய் தான் ஹிட் பண்ணும். ஸோ இந்த கேம் விளையாடுறதுக்குமே நமக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வேணும். ஸ்பேஸ் டெக்னாலஜி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுறோம், அதுக்கு மோஸ்ட் ஆஃப் த ராக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனை விட இந்த ஆங்கிளில் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் போகும். இதை வந்து ஃபிசிக்ஸில் ப்ரொஜெக்டைல் மோஷன் வாங்க. ஸோ இந்த ப்ரொஜெக்டைல் மோஷனோட அட்வான்டேஜஸ் என்ன, இது எல்லாமே நீங்கள் ஃபிசிக்ஸில் டெப்த்தாக படிப்பீங்க. மேக்ஸ் வந்து ஆக்சுவலாக சொல்லுவாங்க ஃபிசிக்ஸோட லாங்குவேஜ் வந்து மேத்தமெட்டிக்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கணும்னா மேக்ஸ் தெரியாமல் படிக்கவே முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மேக்ஸுங்கிறது ஒரு தியரி, இதனுடைய ப்ராக்டிக்கல் வெர்ஷன் தான் ஃபிசிக்ஸ். ஸோ அதில் வந்து நீங்கள் நல்லா படிப்பீங்க. அது வந்து ரொம்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். மேக்ஸ் படிக்கிறப்ப வெறும் தியரிங்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன், டவுட்ஸ் எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, மற்றபடி மேக்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் டிசைனிங் ரெக்டாங்குலர் ரூம், இந்த இடத்துக்குமே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தேவைப்படும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் சார் அப்படின்னா இதனுடைய மீட்டர் இல்லை நீங்கள் எதில் மெஷர் பண்ணுவீங்க, மீட்டர் ஸ்கொயர். இதுவே வந்துட்டு ஏக்கர் இருக்குன்னா அதுவுமே ஸ்கொயர் மீட்டரில் சொல்லுவாங்க, ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துலையுமே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் டிஃபால்ட்டாக வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃப்யூச்சரில் நீங்களாம் இன்ஜினியர்ஸ் ஆக போகிறீங்கன்னா நீங்களாம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை டெப்த்தாக தெரிஞ்சுக்கிட்டு போகணும். குறிப்பாக ஜேஇ ஆஸ்பிரன்ஸ் இருக்கீங்க சார், ஜேஇ படிக்க போகிறேன் சார், 11th 12thலேருந்து சும்மா ஹார்ட் ஒர்க் ஹெவியாக பண்ண போகிறேன் சார் அப்படின்னாலுமே நீங்களுமே ரெடியாக இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பேஸ் பண்ண கொஷின்ஸ் நிறையா வரும். டைரக்ட் கொஷின் வருமானு தெரியாது, ஆனால் இதனுடைய பேஸ் இல்லாமல் நிறையா கொஷின்ஸ், நிறையா ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து சால்வே பண்ண முடியாது. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து கொஞ்சம் தியரி பார்த்துட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இந்த சாப்டர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கான்செப்ட் வைஸ் ரொம்ப சிம்பிள் தான். டிஸ்கிரிமினன்ட், நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ், இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மேஜராக கேட்பாங்க. அதுக்கப்புறம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நீங்கள் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இந்த அப்ளிகேஷன் பேஸ் பண்ண கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து சின்ன ஹிஸ்ட்ரி. நம்மளோட இந்தியன் கான்ட்ரிபியூஷனுமே நிறைய இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பிரம்மகுப்தா, ஸ்ரீதாராச்சாரியா derived explicit formulas including completing the square. நம்ம இந்தியன் கான்ட்ரிபியூஷனுமே நிறைய இருக்கு. ஆனால் அட் லாஸ்ட் பார்க்குறப்ப அல்குவாஸ்மி, அதாவது இவரை தான் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் அல்ஜிப்ரான்னு சொல்லுவாங்க. நானுமே வந்துட்டு பிஜி படிக்கிறப்பலாம் இவரோட புக்ஸ் தான் நிறைய ரெஃபரன்ஸ் புக்ஸாக எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இவரோட புக்ஸுமே ரீட் பண்ணி பாருங்கன்ட்டு. அட் லாஸ்ட் இவர் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே கேதர் பண்ணி இவர் வந்துட்டு ஒரு புக் கம்ப்ளீட்டாக உருவாக்குனாரு, அல்ஜிப்ரான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் வர ஒரு சின்ன பார்ட்டு தான் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ அல்குவாஸ்மி அவரோட பேரை பேஸ் பண்ணியே வச்சது தான் அல்ஜிப்ரா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட். இதில் வந்துட்டு நான் முன்னாடி சொன்னால இந்த சாப்டர் ரொம்ப சிம்பிள்ன்ட்டு, அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் எசென்ஷியல் சாப்டர்ஸே. இதில் பாருங்கள், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ax² + bx + c, இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா ax² + bx + c. நான் பாலினாமியல்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். என்னைக்குமே டிகிரி என்னவா இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பாலினாமியல்ஸ் சாப்டர் பார்த்துட்டு யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸாக இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து கேட்பாங்க, இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். குறிப்பாக எந்த மாதிரி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கேட்பாங்க. அதில் இந்த இடத்துல ஏதோ ஒரு நான் நெகட்டிவ் இன்டீஜர் வந்தாலுமே இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடையாது. ஹையஸ்ட் டிகிரி 2 இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்துட்டு இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் a ≠ 0 இருக்கணும். ஏன் சார் a ≠ 0 இருக்கணும் அப்படின்னா, a வந்து 0னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக லீனியராக மாறிடும். ஸோ இந்த ஈக்குவேஷன் இப்படி இருந்து இப்படி மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். a = 0னா நமக்கான
இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கணும், u ஃபார்மேட்ல இருக்கணும், parabola ஃபார்மேட்ல இருக்கணும். அதனால a வந்து not equal to 0வா தான் இருக்கணும் quadratic formatக்கு my dear students. அதுக்கப்புறம் இதான் quadratic formula roots கண்டுபிடிக்கிறதுக்கு my dear students. நமக்கு ஒரு சில நேரத்துல டைரக்டா ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாத தருணத்திலலாம் நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். இது நீங்க ஆல்ரெடி 9th படிச்சது தான். -b + or - square root of b² - 4ac divided by 2a. இதுல my dear students இந்த term இதுதான் வந்துட்டு டிஸ்கிரிமினன்ட். அதுதான் இங்கேயும் மென்ஷன் பண்ணிருக்காங்க my dear students. b² - 4ac b = b² - 4ac. இதுக்குள்ளார இந்த ஒரு சின்ன பார்ட் தான் discriminant வேலையை பண்ணுது my dear students. ஆக்சுவலா இது எதுக்கு சார் டிஸ்கிரிமினண்டா இருக்கும்னா இந்த x ஆக்சிஸ் my dear students. இந்த x ஆக்சிஸை ரூட்ஸ் அது எப்படி கட் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி இது வந்துட்டு அதனுடைய நேச்சரை சொல்லும். அந்த ரூட்ஸோட நேச்சர் எப்படி இருக்கு அதாச்சும் x ஆக்சிஸ் my dear students. இதுதான் வந்துட்டு பிரிக்கிற வேலையை பண்ணுது. இந்த லைன் தான் வந்து நம்ம டிஸ்கிரிமினன்ட்னு சொல்றோம். இந்த ஈக்குவேஷன்ல இந்த இடம் தான் my dear students பிரிக்கிற வேலையை பார்க்குது. ஓகே, ஸோ இந்த இடம் தான் my dear students டிஸ்கிரிமினன்ட். இப்போ வந்து 2 distinct real rootsனா greater than 0வா இருக்கும், அதாச்சும் டிஸ்கிரிமினன்ட் my dear students. அதுவே டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு 0வா இருக்குன்னா 2 equal real roots my dear students. இதுலயே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. 2026ல இந்த வருஷம் நிறைய ட்விஸ்டபிள் கொஸ்டின்ஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க. அவங்க புக்கிலேயே இல்லாத ஒரு சில வார்த்தைகள்லாம் கொஸ்டின்ஸ்ல இருந்துச்சு my dear students. which means என்ன, அது வந்து அவுட் ஆஃப் த போர்ஷன் கிடையாது, நீங்க டிரைவ் பண்ணணும். யூ ஹாவ் டு திங்க். ஏன்னா அவங்க போன வருஷத்துலன்னு சொல்லிட்டாங்க ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நிறைய கேட்போம், இட் வில் பி ஹையர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் my dear students. ஓகே, ஸோ இதுல கொடுத்துருக்கிறதுலாம் பேஸ், இதுக்கு மேல நீங்க வந்து பில்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். ஸோ 2 equal real roots, இந்த இடத்துல ரியல் ரூட்ஸ் my dear students. இந்த ரியல் பாசிட்டிவ் நெகட்டிவாகவும் மாறலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் போன வருஷம் அதாச்சும் இந்த வருஷம் 2026ல் ஒரு ட்விஸ்டான கொஷின்ஸ்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நோ ரியல் ரூட்ஸ், இது வந்து நம்ம பாலினாமியல்ஸ்லேயே பார்த்துருந்தோம். எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணுறதை வச்சு தான் நம்ம வந்துட்டு சொல்லவே முடியும் ரூட்ஸ் இருக்கா இல்லையான்னு. அதில் வந்து நம்பர் ஆஃப் ரூட்ஸ் மட்டும் தான் my dear students பார்த்தோம். இதில் அந்த ரூட்ஸ் எப்படிப்பட்ட ரூட்ஸ் அதையுமே வந்து பார்க்குறோம். ஒன்றும் இல்லை my dear students, b² - 4ac greater than 0னா ரெண்டு ரூட்ஸ் my dear students டிஸ்டிங்க்டா இருக்கும். அதுவே ஈக்குவல் அண்ட் ரியல் ரூட்ஸா இருக்கு அப்படின்னா ஈக்குவல் டு 0 my dear students. லெஸ் தென் 0னா நோ ரியல் ரூட்ஸ், மேபி இமேஜினரி ரூட்ஸ் இருக்கலாம். அதை பத்தி நம்ம இப்ப படிக்கல my dear students. ஓகே, ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட தியரி பார்ட் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் my dear students. இதுக்கு மேலே இந்த ஒரே ஸ்லைடு தான். ஸோ இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் my dear students. ஸோ இது வந்து நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னதுதான், இதான் குவாட்ராட்டிக் டேர்ம். அதுக்கப்புறம் இது வந்து கான்ஸ்டன்ட் my dear students, கோஎஃபிஷியன்ட்ஸ் a b c இதெல்லாம். அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ் அன்னோன் டைமென்ஷன் we are trying to find, அதுதான் வந்துட்டு x my dear students. இதுதான் கிரிட்டிக்கல் கண்டிஷன் a not equal 0. இதை வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் my dear students இதுதான் வந்துட்டு டிஸ்கிரிமினன்ட். இதை பற்றியுமே நான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன் நம்புறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேற எந்த டவுட் இருந்தாலுமே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதுக்கப்புறம் my dear students, a quadratic equation ax² + bx + c = 0. அதாவது இது வந்துட்டு உங்களோட புக்லயே இருக்கு. b² - 4ac greater than 0னா 2 distinct real roots. அதுக்கப்புறம் 2 equal roots, that is coincident roots my dear students. அதுதான். ஸோ இப்படி வர்றது my dear students. if b² - 4ac = 0, no real rootsனா b² - 4ac less than 0வா இருக்கும் my dear students. அதாவது இது less than 0னா ஸ்கொயருக்குள்ளார -1 அப்படி வந்துடும் my dear students. ஸோ அப்படி வந்துச்சுன்னா இமேஜினரியா மாறிடும். அதனால தான் less than 0னா இமேஜினரி பார்ட் my dear students. நம்மளோட இந்த ரூட் ஃபார்முலா அதுலேருந்து சொல்கிறேன். இப்போ வாங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ 2026 கொஸ்டின்ஸ் தான் நான் மோஸ்ட்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் my dear students. சால்வ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. Which of the following equation is a quadratic equation my dear students? இதுல எது வந்து quadratic equation கேட்டிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ax² + bx + c = 0 அந்த ஃபார்மேட்ல எனக்கு வேணும். ஸோ இந்த இடத்துல x² இருக்கு my dear students. ஆப்ஷன் ஏக்கு x² + 1. இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணனா x² - 2x + 1 my dear students. இப்போ x² கேன்சல்ட் அவுட் ஆயிடுச்சு. இதுல ஹையஸ்ட் டிகிரி 2 இல்லை my dear students. ஸோ அதனால ஆப்ஷன் ஏ வராது. இப்போ வாங்க my dear students, ஆப்ஷன் பி செக் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் பி x + √(x) the whole square. ஸோ x², ஸோ ப்ளஸ்
2x square root of x square root of x the whole square. So square root cancel ஆயிடுச்சுனா x my dear students. இந்த சைடு எடுத்துக்கிட்டோம்னா 2x square root of x. So இப்போ நமக்கு வந்து middle term மட்டும் தான் my dear students cancelled out ஆகும். So x square plus x is equals to 0. நமக்கு இது வந்து ஆட்டோமேட்டிக்கா quadratic equation my dear students. Quadratic equation highest degree தான் ரொம்ப முக்கியம் my dear students. எனக்கு middle term constant term இல்லனாலுமே இந்த term இருந்துச்சுன்னா நான் ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடலாம் இது வந்து quadratic equation. in case இது இல்லாம இது ரெண்டும் இருந்துச்சுன்னா சொல்ல முடியாது, ஏன்னா அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா லீனியரா மாறிடும் my dear students. So இந்த இடத்துல ஆப்ஷன் B தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ வாங்க my dear students, next question. So the value of A. So இதுதான் ரொம்ப முக்கியமான question my dear friends. பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணி பாருங்க. most of the students வந்துட்டு இந்த கொஸ்டினுக்கு தப்பா ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இப்போ வாங்க பார்த்துருவோம். which ax square plus x plus a is equals to 0 has equal and positive roots. equal and positive roots ன்னு சொல்லிட்டாங்க. so discriminant d is equals to 0 my dear friends. so d is equals 0 னா நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம வந்துட்டு discriminant எடுப்போம் my dear friends. அதை வச்சு நமக்கு a ஓட வேல்யூ கிடைச்சிரும். அதுக்கு இல்லாம என்ன கேட்டிருக்காங்க, வேல்யூ ஆஃப் a இந்த ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஆனா எனக்கு கிடைக்கிற ரூட்ஸ் ஈக்குவல் பாசிட்டிவா இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம அப்புறம் வருவோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு ஈக்குவல் அண்ட் பாசிட்டிவ் ரூட்ஸ்னு விட்டுருங்க. ஈக்குவல் ரூட்ஸ்னால ரியலா இருக்கு, அதுல இருந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ டிஸ்கிரிமினேட் வந்து வேல்யூ 0 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ எடுத்து எழுதுறப்ப கேர்ஃபுல்லாக எடுத்து எழுதுங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல b ஓட வேல்யூ வந்து 1 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 1 மைனஸ் 4 இன்டூ a ஓட வேல்யூ a தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து c ஓட வேல்யூ a my dear friends 0. அடுத்து 1 minus 4a square is equals to 0. so minus 4a square is equals to minus 1. அடுத்து a square is equals to 1 by 4 my dear friends. so a is equals to இங்கே கூட எழுதுறேன். so a is equals to plus or minus 1 by 2. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப பிளஸ் ஆர் மைனஸ் 1 by 2 இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏவோட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் 1 by 2 கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்க கொஸ்டினை பார்த்தோன்னே சார் ஈக்குவல் அண்ட் பாசிட்டிவ் ரூட்ஸ் தான் சார் சொல்லிருக்காங்க. அப்போ என்ன சார் வரும், இந்த இடத்துல இருந்து 1 by 2 இதுதானே சார் ஆன்சர் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா தப்பு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் சி கிடையாது. அப்புறம் என்ன சார் ஆன்சர், எப்படி சார் ஆப்ஷன் சி வராமல் போகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் எப்பொழுதுமே ஈக்குவல் அண்ட் பாசிட்டிவ் ரூட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா மைனஸ் பி பை 2a. இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கலாம், சார் அது எப்படி சார் மைனஸ் பி பை 2a இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல டிஸ்கிரிமினேட்டோட வேல்யூ 0ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நமக்கான ப்ராப்பர் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாக்கு எடுத்துப்போம். ஸோ நமக்கு தெரியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்ட்டை தான் நம்ம வந்து டீன்னு எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி டிவைடட் பை 2a. இப்போ நமக்கு கிவன்ல சொல்லிட்டாங்க டி வந்து என்னது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சாரி டியை கொடுக்கல, ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஈக்குவல் ரூட்ஸ்னா நமக்கு தெரியும் டியோட வேல்யூ 0 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் பி பை 2a. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஆக்சுவலாக பார்த்தோம்னா, இந்த ஈக்குவேஷனில் இந்த ஏவோட வேல்யூ தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், அதுவும் பிளஸ் ஆர் மைனஸ் 1 by 2. ஆனால் எந்த வேல்யூ கொடுத்தா எனக்கு ஈக்குவல் அண்ட் பாசிட்டிவ் ரூட்ஸ் வரணும், எனக்கு வந்து பாசிட்டிவான ரூட்ஸ் வரணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் பி பை 2a மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரூட்ஸுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஏக்கு பதிலாக 1 by 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன், எனக்கு கிடைக்கிற ரூட்ஸ் நெகட்டிவாக மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் பி டிவைடட் பை 2 into minus 1 by 2 எடுத்துப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மைனஸ் 1 by 2 எடுத்துக்கிட்டேன்னா இந்த இடத்துல பியோட வேல்யூ என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 1 தான். ஸோ எனக்கு வந்து பாசிட்டிவாக வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 1 தான் எனக்கான ஆன்சராக வரணும். ஸோ அதுக்கு நான் மைனஸ் 1 by 2 எடுக்கணும். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்குல்ல, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ தயவு செஞ்சு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கு. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். The sides of இதுவுமே 2026 கொஸ்டின் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப சிம்பிள், இது வந்து ரொம்ப பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். The sides of a right triangle are such that the longest side is
4 மீட்டர் மோர் தென், அதாவது ரைட் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. ஸோ ரைட் ட்ரையாங்கிள்னாலே நமக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒரு தியரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஞாபகத்துக்கு வந்துடணும். அதுதான் பித்தாகரஸ் தியரம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஏ பி சி. ஸோ இந்த இடத்துல ஏசி தான் ஹைபாட்னஸ், நமக்கு தெரியும் ரைட் ஆங்கிளில் இதுதான் லாங்கஸ்ட் சைடு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த லாங்கஸ்ட் சைடு எப்படி இருக்குன்னா 4 மீட்டர் மோர் தேன் த ஷார்ட்டஸ்ட் சைடு. நமக்கு வந்து இப்போ எது ஷார்ட்டஸ்ட் சைடுன்னு தெரில, நம்மளே அப்ராக்சிமேட்டாக ஒரு பிசிக்கு வந்து ஷார்ட்டஸ்ட் சைடுன்னு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துருக்கிறது கிவன்னு எடுத்துக்கிட்டு லெட் த ஷார்ட்டஸ்ட் சைடு பி எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லாங்கஸ்ட் சைடு ஏசி வந்துட்டு என்ன சொல்லிருக்காங்க, எக்ஸ் பிளஸ் 4. அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த தேர்ட் சைடு இஸ் 2 மீட்டர் லெஸ் தேன் த லாங்கஸ்ட் சைடு. 2 மீட்டர் லெஸ் தேன் த லாங்கஸ்ட் சைடு. ஸோ லாங்கஸ்ட் சைடு வந்து எக்ஸ் பிளஸ் 4னா இது வந்துட்டு எக்ஸ் பிளஸ் 2. ஸோ -2 பண்ணால் எக்ஸ் பிளஸ் 2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஈச் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ இப்போ நமக்கு எக்ஸ் கண்டுபிடிக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், பித்தாகரஸ் தியரம். ஸோ எக்ஸ் பிளஸ் 4 the whole square is equals to x square plus x plus 2 the whole square. So இப்போ x square plus 8x plus 16. இப்போ இங்க my dear students, so x square, okay, step by step எழுதிக்கலாம். x square plus 4x plus 4. இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்துடும். ஸோ இந்த இடத்துல 2x ஸ்கொயர் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து 8x மைனஸ் 4xனா பிளஸ் 4x. அதுக்கப்புறம் பிளஸ் 4 இன்சைடு வந்தால் -4, ஸோ பிளஸ் 12 ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ இப்போ த்ரூ அவுட்டாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா -4x minus 12 is equals to 0. ஸோ இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ -12 -4. So இதுக்கு வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், 6 2s are 12. So -6 plus 2. So x is equals to 6, -2 my dear students. So நமக்கு வந்து length வந்து நெகட்டிவ்ல இருக்காது. So x is equals to 6. So இந்த இடத்துல 6 10 12 my dear students. அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் my dear students. ஆனால் நமக்கு அதை மட்டும் அவங்க கேட்கல. Find the difference between the numerical value of the area and perimeter. So இதனுடைய ஏரியாவையும் பெரிமீட்டரையும் கண்டுபிடிச்சு அதுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. So final answer நீங்க இப்படி எழுதணும் my dear students. The difference between the numerical value of the area and the perimeter of the given triangle is அப்படின்ட்டு வர ஆன்சர் நீங்க எழுதணும். நீங்க பட் ரேண்டமாலாம் எழுதிடாதீங்க. திரும்ப சொல்றது தான், இந்த வருஷம் OSM மெத்தட் வந்துருச்சுன்னா வெரி டிஃபிகல்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க ஏரியா அந்த பெரிமீட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பெரிமீட்டர் கண்டுபிடிப்போமே. பெரிமீட்டர் வந்து ரொம்ப சிம்பிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அப்படியே சம் பண்றோம் அவ்வளவுதான். சாரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்துல நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். x plus 2 வந்துட்டு இந்த இடத்துல சாரி நான் 10 plus 2ன்னு எழுதிக்கிட்டேன். ஸோ எக்ஸோட வேல்யூ 6, ஸோ இந்த இடத்துல 8 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ 8 plus 6 14, 10னா 24 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டரோட வேல்யூ வந்துட்டு 24. இதனுடைய சம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பெரிமீட்டர். இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா எப்படி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிப்போம், half into base into height. ஸோ half into base வந்து 6, height வந்து 8 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதனுடைய வேல்யூமே 8 3s are 24. ஸோ 24 minus 24 இதனுடைய ஃபைனல் இந்த டிஃபரன்ஸ் ஆன வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? எடுத்து எழுதுறப்ப கேர்ஃபுல்லாக எடுத்து எழுதுங்க. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சரே மாறிடும். ஓகே, ஸோ இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக ஆன்சரே மாறிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிரஸ் த ஈக்குவேஷன் x minus 2 divided by x minus 3. ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் as a quadratic equation in standard ஃபார்முக்கு மாற்றணும். hence find the roots of the equation. ஃபர்ஸ்ட் இதை வந்து ஸ்டாண்டர்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் ரூட்ஸை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை நம்ம வந்து இது ஒன்று ஈஸி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், அப்புறம் ஈக்குவேட் பண்ணுறோம், ஃபைனல் ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா x minus 2 into x minus 5 plus x minus 4 into x minus 3 divided by x minus 3 into x minus 5.
is equals to 10/3 my dear students. Okay, இப்போ வாங்க இதை வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். So x square minus 5x minus 2x plus 10. So இப்போ my dear students நம்ம வந்து cross multiply பண்றோம். So cross multiply பண்றப்ப 6x square minus 42x plus 66 is equals to 10x square minus 80x plus 150 plus 150 my dear students. இப்போ இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா so 66 minus 150 my dear students. So minus 150 னா இந்த இடத்துல minus 84 is equals to 0. So இப்போ இங்க வந்துட்டு நம்ம minus ஆல multiply பண்ணிப்போம். So 4x square minus 38x plus 84 is equals to 0. So இதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் கூட எழுதிக்கலாம். ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இன்னும் இதை சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். ஸோ 2x ஸ்கொயர் மைனஸ் 19x ப்ளஸ் 42 is equals to 0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணலாம், நார்மல் ஃபேக்டர்ஸ். இப்போ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ரூட்ஸை வந்து நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணியும் கண்டுபிடிச்சிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மைனஸ் இந்த இடத்துல 12 minus 7x plus 42. So இப்படி வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருந்து நம்ம ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மைனஸ் 7 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா x minus 6 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 6 7s are 42 is equals to 0. ஸோ இப்போ 2x minus 7 into x minus 6 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் is equals to 0. ஸோ ஃபைனல் ரூட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா x is equals to 7/2, 6 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது ரெண்டும் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேபி உங்களுக்கு வேற எந்த டவுட் இருந்தாலுமே நிறைய சொல்றதா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following quadratic equation has real and distinct roots? So real and distinct roots na graphல இப்படி வரணும் my dear students. So இப்படி வரணும்னா d வந்து greater than 0 இருக்கணும். So d greater than equal to 0, sorry greater than 0 னா b square minus 4ac greater than 0 இருக்கணும் my dear students. Okay, so இப்போ ஒரு ஈக்குவேஷனை நம்ம கம்பேர் பண்ண போறோம். So இப்போ இங்க my dear students b யோட வேல்யூ என்ன 2. So 2 னா a, so 2 square minus 4, a ஓட வேல்யூ 1 my dear students, c இல்ல so 0. so அப்போ வந்து எனக்கு என்ன வேல்யூ வரும் my dear students, 4 மட்டும் தான் வரும். so 4 greater than 0, so ஆப்ஷன் a தான் my dear students கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு क्वेश्चन ஒரு ஆப்ஷன் வந்து கரெக்டா வந்துடுச்சுன்னா அவ்வளவுதான் my dear students. மத்தத செக் பண்ணிலாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, அவ்வளவுதான், அதுதான் கரெக்டான ஆன்சர் my dear students. ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட். இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் கொஸ்டின். ஒரு கேஸ் பேஸ்ட் கொஸ்டினோட நான் முடிச்சிடுறேன். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், a garden designer is planning a rectangular lawn that is to be surrounded by a uniform walkway. இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டல் ஏரியா ஆஃப் த லான். ஸோ இந்த ஏரியா ஆஃப் த லான் டோட்டலாக மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 360 ஸ்கொயர் மீட்டர்ஸ். The width of the walkway is same on all the sides. இந்த width வந்துட்டு எல்லா சைடும் சேமாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. The dimension of the lawn itself 12 square meter my dear students. இந்த lawn இது மட்டும் 12 square meters. அதுக்கப்புறம் breadth இது வந்துட்டு 10 meters அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, formulate the quadratic equation representing the total ஏரியா ஆஃப் த லான் அண்ட் த வாக்கவே. அதாச்சும் வாக்கவே லான் எல்லாம் சேர்த்து டோட்டல் ஏரியா ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டாங்க 360 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதனுடைய ஏரியா வந்து நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இதனுடைய லென்த் வேணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவுட்டர் லைன். ஸோ இப்போ இதனுடைய சைடு என்னன்னா இங்கேயும் எக்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா இங்கே எக்ஸ்னா இங்கேயும் எக்ஸ் தான். ஸோ இப்போ இதனுடைய டோட்டலாக எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ஸோ இந்த சைடு எடுத்துக்கிட்டோம்னா 12 plus 2x my dear students. ஓகே, ஸோ இதுதான் டோட்டலாக மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். ஸோ இதனுடைய பிரெத் வந்து 10 plus 2x, லென்த் வந்து 12 plus 2x மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நமக்கு தெரியும் ஏரியா ஈக்குவல்ஸ் டு லென்த் இன்டூ பிரெத் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ ஏரியா ஆல்ரெடி நமக்கு 316 தெரியும், இந்த சைடு எழுதிக்கிறேன். ஸோ 10 plus 2x இன்டூ
12 plus 2x is equals to 360 my dear students. இப்போ my dear students இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணி சம் பண்ணி எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம்னா அவ்வளவுதான் my dear students ஃபைனல் ஆன்சர். So 120 plus 20x plus 24x plus 4x square is equals to 360 minus 240 is equals to 0 my dear students. இப்போ 4 நம்ம காமனா வெளிய எடுத்துட்டோம்னா x square plus 11x minus 60 is equals to 0. So இதுதான் my dear students அந்த quadratic equation. So first subdivisionக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் subdivision என்ன கேட்டிருக்காங்க? So இதனுடையது x square plus 11x minus 60. So x square plus 11x minus 60 is equals to 0. இப்போ solve the quadratic equation to find the width of the walkway. So இந்த width வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் my dear students. அதுக்காக நமக்கு வந்து இந்த quadratic equation ரூட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதாச்சு x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் my dear students. So அதுக்காக இப்போ என்ன பண்ண போறோம்? minus 60 11 my dear students. So இப்போ இதுக்கு வந்து எந்த ஆன்சர் வரும் my dear students? ஃபேக்டர் பண்ணா 15 4s are 15 4s are 60. இப்போ வந்து மைனஸ் வரணும் as well as இங்கே வந்து பாசிட்டிவ் வரணும். ஸோ மைனஸ் 4 my dear students. அப்போ x is equals to minus 15 comma 4. நம்ம வந்து மைனஸ் எடுக்க முடியாது my dear students. ஸோ x is equals to 4. ஏன்னா நமக்கு வந்து மீட்டர்ல கேட்டிருக்காங்க with my dear students. ஸோ x is equals to 4. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். So அதுலயே subdivision my dear students R based பண்ண question. If the cost of the paving the walkway at the rate of rupees 50 per square meter, அதாச்சு total cost என்னன்னு பாத்தீங்கன்னா my dear students 12,000. Total cost வந்து 12,000. இப்ப per square meter எவ்வளோ அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இது 50 rupees my dear students. இப்போ ஏரியா ஆஃப் த வாக்கவே என்ன வெறும் வாக்கவேக்கான ஏரியா my dear students இதை மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் மட்டும் என்ன அப்படின்னு நமக்கு வந்து கேட்டிருக்காங்க my dear students. ஸோ இதை கண்டுபிடிக்கணும்னா ஸோ 12,000 divided by 50 my dear students. ஸோ இப்போ 5னா இந்த சைடு வந்துட்டு 2 times 2 4 times ஸோ 240. So 240 square meter. இதுதான் my dear students walkway. So அவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்புறேன் my dear students. மேபி டவுட் இருந்துச்சுன்னா முன்னாடியே சொல்றேன்னா கமெண்ட் செக்ஷன்லயும் கேளுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு, அதுக்கும் நீங்க மெசேஜ் பண்ணலாம். Find the perimeter of the lawn my dear students. lawn ஓட perimeter. So இந்த ஏரியா my dear students. So இதனுடைய ஏரியா கேட்கல, பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ரெக்டாங்கிள். ஸோ 2 times L plus B. இதில் வந்து நீங்கள் எடுக்கிற அந்த வேல்யூஸ் தான் கரெக்டாக எடுக்கணும். மற்றபடி கான்செப்ட் வைஸ் இது ரொம்ப 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 சிம்பிளான ஒரு சாப்டர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ L plus B 10 plus 12 22 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 22 into 2 44. ஸோ 44 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர். ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்னும் வந்து உங்களுக்கு சார் இந்த சாப்டர் வேண்டாம் சார், எனக்கு வந்து டிஃபிகல்ட்டான சாப்டர்ஸ்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நடத்துங்க அப்படின்னாலுமே சொல்லுங்கள். இல்லைனா இதே ஃப்ளோலேயே நான் எல்லா சாப்டரும் கவர் பண்ணிடுவேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து ஜாமெண்ட்ரிலுமே எல்லா சாப்டர்ஸும் கவர் பண்ணிடுவேன். 14 days 14 சாப்டர்ஸ் மாதிரி நான் ஒரு எய்ம் வச்சு போயிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா அந்த 14 days நான் இன்னும் ஒரு 7 daysல கூட முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ எல்லாமே நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட்.